இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் 131 பயணிகளுடன் ஹைதராபாத்தில் அவசர தரையிறக்கம். மலேசியா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான போயிங் 737-800 ரக விமானம் 131 பயணிகளுடன் இந்தியாவில் ஹைதராபாத் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மலேசியா ஏர்லைன்ஸின் MH199 விமானம் அவசரமாக தரையிறங்கப்பட்டதாக ஹைதராபாத் ராஜீவ்காந்தி அனைத்துலக விமான நிலையத்தின் பேச்சாளர் தெரிவித்தார். 131 பயணிகள் மற்றும் 7 சிப்பந்திகளுடன் இன்று வியாழக்கிழமை அதிகாலை 12:55 மணியளவில் அந்த போயிங் விமானம் ஹைதராபாத் விமான நிலையத்திலிருந்து கோலாலம்பூருக்கு புறப்பட்டது. எனினும் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அந்த போயிங் விமானம் அதிகாலை 3:58 மணியளவில் தெலுங்கானா மாநிலத்தின் தலைநகரான ஹைதராபாத் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியதாக அப்பேச்சாளர் தெரிவித்தார். மலேசிய நேரப்படி அந்த விமானம் காலை 7:10 மணியளவில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு அட்டவணையிடப்பட்டு இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். அந்த விமானத்தில் பயணம் செய்த பயணி ஒருவர் வெளியிட்ட காணொளியின்படி விமானத்தின் இயந்திரத்தில் அதிக இரைச்சலுடன் தீப்பொறி கிளம்பியதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் விமானம் அவசரமாக தரையிறங்கப்பட்டது தொடர்பில் மலேசிய விமான நிறுவனமான மலேசியா ஏர்லைன்ஸ் இன்று மாலை 4:30 மணி வரையில் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை. அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள அனைத்துலக ஆய்வுகளில் மலேசிய பல்கலைக்கழகங்கள் தர வரிசையில் உயர்ந்துள்ளன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அப்பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேறக்கூடிய பட்டதாரிகள் போதுமான மென்திறன்களை கொண்டிருக்கவில்லை என்றால் தர வரிசை உயர்வு என்பது அர்த்தமற்றதாகிவிடும் என்று மலேசிய முதலாளிமார்கள் சம்மேளனமான MEF நினைவுறுத்தியுள்ளது. உள்ளூர் பட்டதாரிகளுக்கும் அவர்கள் சார்ந்த தொழில்துறை வாய்ப்புகளுக்கும் பொருத்தமற்ற சூழலே காணப்படுகின்றது. அவர்கள் போதுமான அடிப்படை மென்திறன்களை கொண்டிருக்கவில்லை என்று அந்த சம்மேளனம் கூறுகிறது. தர வரிசையில் உயர்ந்திருப்பதாக அறிவிக்கப்படும் உள்ளூர் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த பட்டதாரி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான கதவுகள் திறக்கப்படுகின்றன. அத்தகைய பட்டதாரிகளை பணிக்கு அமர்த்தப்படுவதற்கு முன் அவர்கள் செயலாற்ற வேண்டிய பல்வேறு கடமைகள், ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்புகள் ஆகியவற்றுக்கு அவர்கள் பொருத்தமான மென்திறன்களை கொண்டிருக்கிறார்களா என்பதுதான் பெரும்பாலான நிறுவனங்களின் எதிர்பார்ப்பாகும் என்று அந்த சம்மேளனம் கூறுகிறது. 2021ஆம் ஆண்டு முதலாளிமார்கள் சம்மேள சம்பள ஆய்வறிக்கையின்படி 1/3 பகுதி நிறுவனங்கள் உயர்திறன் கொண்ட குழுவினருடன் இணைந்து பணியாற்றப்படுவதற்கு பல்வேறு கடமைகளை ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய புதிய பட்டதாரிகளை எதிர்பார்க்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளது. அதேவேளையில் 29 விழுக்காடு நிறுவனங்கள் பொறுப்புகளை ஏற்று திறம்பட செயலாற்றக்கூடிய பட்டதாரிகளை எதிர்பார்க்கின்றன. 28.5 நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்களில் தாங்கள் வளர்த்து கொண்ட திறன்களுக்கு ஏற்ப பணியை திறம்பட கையாளக்கூடிய பட்டதாரிகளை எதிர்பார்க்கின்றன என்று முதலாளிமார்கள் சம்மேளனத்தின் தலைவர் ஷேட் உசேன் ஷேட் ஹுஸ்மான் தெரிவித்துள்ளார். சுருங்கச் சொன்னால், தரவரிசையில் உயர்ந்து இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ள மலேசிய பல்கலைக்கழகங்களால் உருவாக்கக்கூடிய பட்டதாரிகளிடம் போதுமான திறன்கள் இல்லை என்றால் தரவரிசை உயர்வு என்பது அர்த்தமற்றதாகிவிடும் என்று ஷேட் உசேன் குறிப்பிட்டுள்ளார். இறந்து பிறந்த சிசுவின் உடலை வேண்டுமென்றே மறைக்கும் நோக்கில் யாருக்கும் தெரியாமல் மிக ரகசியமாக புதைத்த குற்றத்திற்காக பெண் ஒருவருக்கு 1 நாள் சிறை மற்றும் 5000 வெள்ளி அபராதம் விதிக்க ஜோஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 23 வயது நூர் அகிலா அமட் ஃபைரோஸ் ஜக்ரி என்ற அந்த பெண் மேஜிஸ்ட்ரேட் ஷர்மினி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அக்குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு இத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 2 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும்
குற்றவியல் சட்டம் 318வது பிரிவின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த ஜனவரி 26ஆம் தேதி மாலை 6 மணியளவில் ஜோஹர் பாரு அருகிலுள்ள தன்னாப்பர் குபோரன் கம்போங் பர்தானியன் மாசாயில் இக்குற்றத்தை புரிந்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மது போதையில் வாகனம் செலுத்தி இளைஞன் ஒருவனுக்கு மரணத்தை விளைவித்ததாக ஓர் இந்திய ஆடவர் ஜோஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 25 வயது எல் சதீஷ்குமார் என்ற அந்த ஆடவர் மேஜிஸ்ட்ரேட் ஏ ஷர்மினி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் சாலை போக்குவரத்து சட்டம் 1987 44(1)B மற்றும் 44(1)(6) ஆகிய பிரிவுகளின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12:15 மணியளவில் ஜோஹர் பாரு, இஸ்கண்டர் புத்ரி, ஜலன் கில்லாங் பாத்தா பண்டாசின் 41வது கிலோமீட்டர் தொலைதூரத்தில் அவ்வாடவர் மது அருந்தி மிட்சுபிஷி எக்ஸ்பெண்டர் ரக காரை ஓட்டிச் சென்று மோட்டார் சைக்கிளில் பயணித்த 17 வயது இளைஞனை மோதி விபத்துக்குள்ளாக்கியதாக அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் விபத்தில் பாதிக்கப்பட்ட அவ்விளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளை இவ்வழக்கின் மறு விசாரணை வருகின்ற ஜூலை 23ஆம் தேதி நடைபெறவிருப்பதாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் பெண் ஒருவரின் டொயோட்டா வியாஸ் ரக காரை எரித்த குற்றத்திற்காக வேலையில்லா நபர் ஒருவருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 39 வயது டி குணசேகரன் என்ற அந்த நபர் நீதிபதி நூரினா ஜைனுல் அபினின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவருக்கு அச்சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 14 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 435வது பிரிவின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 3:40 மணியளவில் செராஸில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் முன்புறத்தில் 37 வயது மஞ்சித் பால் கௌர் என்பவரின் 43,000 வெள்ளி மதிப்பிலான டொயோட்டா வியாஸ் காரை எரித்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தனது உறவுக்கார சிறுமி ஒருவரை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக வேலையில்லா நபர் ஒருவர் மூவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 27 வயது அந்த வேலையில்லா நபர் நீதிபதி அபுபக்கர் மன்னட் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் குற்றவியல் சட்டம் 376(1) பிரிவின் கீழ் அந்நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு மூவர் தங்காவில் உள்ள பாதிக்கப்பட்ட 11 வயது சிறுமியின் வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. பாலர் பள்ளி மாணவி ஒருவர் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து நேற்று கைது செய்யப்பட்ட 50 வயது பள்ளி வேன் ஓட்டுநர் ஒருவரை போலீசார் விடுதலை செய்தனர். சாலை போக்குவரத்து சட்டம் 1987 கீழ் விசாரணைக்கு உதவும் வகையில் சம்பந்தப்பட்ட வேன் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு இன்று போலீசாரின் தடுப்பு காவலிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக சரி அல்லாம் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது சுஹைமி இஷாக் தெரிவித்தார். இவ்வழக்கு தொடர்புடைய ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் நோக்கத்திற்காக போதுமான தகவல்களை போலீசார் சேகரித்து வருவதாக முகமது சுஹைமி அறிவித்தார். முன்னதாக ஜோஹர் பண்டார் சரி அலாம் ஜலன் சூர்யாவில் உள்ள ஒரு வீட்டின் முன்புறத்தில் பள்ளி வேன் ஒன்று மோதியதில் 5 வயது மாணவி ஒருவர் உயிரிழந்ததாக ஊடகங்கள் கூறியிருந்தன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.